வீடியோவில் மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய், 2 தக்காளி இது ரெண்டையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு, ஒரு 4-5 வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 10-15 போல் சின்ன வெங்காயத்தை நீளமாக நறுக்கி அதை ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கினக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அரை லெமன் சைஸ் புளியை வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் வந்து இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதை சேர்த்துக்கப்புறம் கொஞ்சமாக மீன் குழம்பு மசாலா அதையும் நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குழம்பு வந்து கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நம்ம கிளறி விடணும். இப்போ நல்லா குழம்பு வந்து கொதித்து வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இப்போ அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்தக்கப்புறம் நம்ம வந்து கழுவி வச்சுருக்கிற மீனை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். மீன் வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிடும். அப்புறம் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். நீங்களும் இந்த மீன் குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.